வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாம் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, என் மாறியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, என் மாறியாக இன்று பொழிந்திடுமே. உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். வார்த்தைக்கு செல்லும் முன்பாக துதியுடனே அவருடைய வாசலில் பிரவேசிப்போம். அன்பு சகோதரனோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மேய்மைக்காக பாடுங்கள். யோபு 19 அதிகாரம் 25 சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும்
நான் அறிந்திருக்கிறேன். For I know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day upon the earth. மரித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். I know he rescued my soul. His blood has covered my sin. I believe. I believe. My shame he's taken away. My pain is healed in his name. I believe. I believe. I'll raise a banner, 'cause my Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. ஆத்துமாவை மீட்டிட்டாரே, பாவங்கள் போக்கினாரே. நம்புவே நம்புவே என் நிந்தை நீக்கினாரே, என் நோயை சுமந்தாரே. நம்புவே நம்புவே ஜெய கொடியேற்றுவேன். பாதாளம் வென்றவரே, மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனோடு கூடவே இருக்கிறார். ஆமென். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தானந்தமாய் ஆண்டவரே, இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தை,
என்றால் தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடு. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும் ஆண்டவரே போல் யாரும் இல்லை. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார் இயேசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் எந்த இடத்திலும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், தஞ்சமும் அடைக்கலமாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் எண்ணற்ற தூதர்களும் அவரை துதித்துக் கொண்டிருந்தாலும், தம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய தம்முடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். எங்களோடு இணைந்து கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீங்கள் அவரை ஆராதிக்கும்படி உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை.
பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. Down at the cross where my Savior died, down where for cleansing from sin I cried, there to my heart was the blood applied. Glory to His name, glory to His name, glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. I am so unrestly saved from sin. Jesus so sweetly abides within. There at the cross where He took me in. Glory to His name. Glory to His name. Glory to His name. There to my heart was
His name claim. Glory to His name. Glory to His name. Glory to His name. That to my heart was the blood applied. Glory to His name. Come to His fountain so rich and sweet. Cast thy poor soul at thy Savior's feet. Plunge in today, you'll be made complete. Glory to His name. Glory to His name. Glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவீர் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே. சீக்கிரம் வருவீர் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அன்னார்ந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அன்னார்ந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே.
பூவாசிகளே யெகோவை கார்பிடுவின். பூவாசிகளே யெகோவை கார்பிடுவின். സന്തോഷത്തോടെ വന്നു കൂടുവിൻ, സംഗീതത്തോടെ സ്തുതി പാടുവിൻ. സന്തോഷത്തോടെ വന്നു കൂടുവിൻ, സംഗീതത്തോടെ സ്തുതി പാടുവിൻ. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. ഭൂവാസികളെ യഹോവൈ കാർപ്പിടുവിൻ. യഹോവ തന്നെ ദൈവമെന്നറിവൻ, അവൻ നമ്മെ മെനഞ്ഞുവല്ലോ. യഹോവ തന്നെ ദൈവമെന്നറിവൻ, അവൻ നമ്മെ മെനഞ്ഞുവല്ലോ. അവൻ നമുക്കുള്ളവൻ, നാം അവനുള്ളവൻ, അവനെ വാഴ്ത്തിടുവിൻ. അവൻ നമുക്കുള്ളവൻ, നാം അവനുള്ളവൻ, അവനെ വാഴ്ത്തിടുവിൻ. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. ഭൂവാസികളെ യഹോവൈ കാർപ്പിടുവിൻ. യഹോവ തന്നെ വിശ്വസ്തനെന്നറിവിൻ, അവൻ നമ്മെ വിടുവിച്ചല്ലോ. യഹോവ തന്നെ വിശ്വസ്തനെന്നറിവിൻ, അവൻ നമ്മെ വിടുവിച്ചല്ലോ. അവൻ നല്ല ഇടയൻ, തൻ്റെ ആടുകൾ അവനെ വാഴ്ത്തിടുവിൻ. അവൻ നല്ല ഇടയൻ, തൻ്റെ ആടുകൾ അവനെ വാഴ്ത്തിടുവിൻ. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. ഭൂവാസികളെ യഹോവൈ കാർപ്പിടുവിൻ. ഭൂവാസികളെ യഹോവൈ കാർപ്പിടുവിൻ. സന്തോഷത്തോടെ വന്നു കൂടുവിൻ, സംഗീതത്തോടെ സ്തുതി പാടുവിൻ. സന്തോഷത്തോടെ വന്നു കൂടുവിൻ, സംഗീതത്തോടെ സ്തുതി പാടുവിൻ. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. അവൻ നല്ലവനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്, അവൻ വല്ലഭനല്ലോ ദയ എന്നുമുള്ളത്. ഭൂവാസികളെ യഹോവൈ കാർപ്പിടുവിൻ. வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற இந்த வேத வகுப்புகளிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொருவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த திட்டத்தை இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது நிச்சயம் நிறைவேறுகிறது. கர்த்தர் தான் அதை செய்கிறவர், அவர்தான் திட்டத்தை வகுக்கிறவர். ஏனென்றால் நாம் அவருடைய உள்ளங்கைகளிலே வரையப்பட்டிருக்கிறோமா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்காக, அவைகள் தீமைக்கு அல்ல என்று வேதம் சொல்கிறது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன்,
என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எஸ், and from ancient days I am he. No one can deliver out of my hand. When I act, who can reverse it? When I act, who can reverse it? கண்களை மூடி நாம் இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசுகிறவர், நீர் பேசும் தெய்வம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின் நிழலில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை நீர் திறந்திரள வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவரே செய்து முடிக்கிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:13 அதுதான் சொல்லுகிறது. அதில் பிற்பகுதி நான் வாசிக்கிறேன். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகள். அவைகள் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற அவர் சித்தம் கொள்வார் என்றால், என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, எதிர்ப்புகள் எது வந்தாலும் சரி, அதை அவர் செய்து முடிப்பார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் சொல்லுகிறது. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவருடைய கை நீட்டிடுச்சான், அதை யாரும் திருப்ப முடியாதான். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால்தான் எண்ணாகம் 23:20 பிலேயாம் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. திருப்பக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது, திருப்ப முடியாது. அதுதான் உண்மை. கர்த்தர் ஒன்றை செய்வார் என்றால் அதை மனிதனால் திருப்ப முடியாது, திருப்பக்கூடாது, அது திருப்பவே முடியாது. அப்படிதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். ஒருவேளை கால தாமதமாகும், காத்திருக்க நேரிடும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா? ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம், அந்த காத்திருப்பு நாட்கள் கொஞ்சம் கஷ்டமான நாட்கள், அந்த போராட்டத்தின் ஊடாக செல்கிற நாட்கள். அதிலே ஆண்டவர் பலன் கொடுத்து உங்களை நடத்தி செல்வார். அதைத்தான் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு மிகவும் நேசித்த மகன் யோசேப்பு. அதனால்தான் யோசேப்புக்கு பல வருண அங்கியை அவன் செய்து கொடுக்கிறான். அப்படி பல வருண அங்கியை கொடுத்ததின் நிமித்தமாக சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொள்ளுகிறார்கள். பாருங்க, சொந்த வீட்டிலே சகோதரர் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு நல்ல உடை எடுத்து கொடுக்கும்போது நேசிக்கிறார். அப்பா எல்லாரையும் தான் நேசித்திருப்பார், இவனை கொஞ்சம் விசேஷமா நேசித்ததுனால மற்றவர்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. பொறாமை யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. ஒரே வீட்டில் அது நிமித்தமாக அவனை பகைத்தார்களாம். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு சொப்பனம் காணுகிறான். சொப்பனத்தை கண்டவன் அது வெளியே சொல்லுகிறான். வெளியே சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய சகோதரர்கள் மிகவும் பகைக்கிறார்கள். நாங்கள் போய் உனக்கு முன்பாக வணங்குவோமா? அதன் பின்பு இன்னொரு சொப்பனம் காணுகிறான். தன்னுடைய தகப்பனும் கூட வணங்குவதை போன்ற சொப்பனம், அரிக்கட்டுகள் அங்கே அவனை வணங்குகிறது. அப்படிதான் சொப்பனம் காண்கிறான். அதற்கு தன்னுடைய தகப்பன் அவனை கடிந்து கொண்டானா. கடிந்து கொண்ட பிறகு அவன் இருதயத்தில் வைத்து அதை அப்படியே யோசிக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு நிறைய நாட்கள் ஆயிருக்கும் ஒருவேளை திரும்பி வருவதற்கு. போய் நலம் விசாரித்து வா என்று தகப்பன் யோசேப்பை அழைத்து போய் நலம் விசாரிக்க அனுப்புகிறார். அனுப்பின போது அவருடைய சகோதரர்கள் தூர வருகிறதை கண்டார்களாம். யோசேப்பு தூர வருவதை கண்ட மாத்திரத்தில் என்ன சொல்கிறார்கள்? அங்கே வார்த்தை சொல்கிறது, அவன் தூர வருகிறதை கண்டபோது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். எப்படி பாருங்க, முதல்ல பொறாமை கொண்டார்கள். பொறாமை வந்த உடனே கொலை செய்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அவன் தூரம் வரும்பொழுது என்னத்திற்காக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள் என்றால், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் அதை பார்ப்போம். அவனை கொன்று போட்டால் அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள். ஆனால்
நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று ஒருவர் சொன்னாரே, அவர் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும். அவனை கொலை செய்யாமல் என்ன செய்கிறார்கள், அங்கே குழியிலே போட்டு விடுகிறார்கள். அதற்கு கூட மனம் வந்திருக்குது பாருங்க. யோசேப்பு சும்மா வந்திருக்க மாட்டான். எல்லாத்தையும் இவர்களுக்கு என்னென்ன தேவையோ பொருட்களை எடுத்து கொண்டு வந்திருப்பான், தேவையான தின்பண்டங்களை கொண்டு வந்திருப்பான். என்னென்ன கொண்டு வந்தாங்களோ தெரியல. அப்பேற்பட்டவனை தூக்கி குழியில் போடுகிறார்கள். குழியில் போட்ட உடனே அது ரூபன் உதவிதான் அதற்கு உதவுகிறது. கொலை செய்ய வேண்டாம், அவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னபோது அவனை குழியிலே போடுகிறார்கள். அதன் பின்பு என்ன நடக்கிறது பாருங்க. அவனுடைய அந்த அங்கியை கழட்டி விடுகிறார்கள். பல வர்ண அங்கியை கழட்டிடுறானுங்க. கழட்டி ஒரு படிப்படியாக அவருடைய துர்குணங்கள் எப்படி வெளிப்படுகிறது பாருங்க. கூட இருந்த சகோதரர்கள் அதை ஒரு ஆட்டி ரத்தத்தில் துவைத்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் காண்பிக்கிறாங்க. என்ன ஒரு துர்குணம் பாருங்க, எவ்வளோ மோசமான குணங்கள் பாருங்க. முதல் பொறாமை வந்தது, அடுத்தது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அடுத்தது தகப்பனையே ஏமாத்துறான். தகப்பனிடத்தில் போய் யோசேப்பு மரித்து போனான்னு சொல்வதற்காக அவனுடைய அங்கேயே கழட்டி போட்டார்கள். ஆனால் யோசேப்பு பாருங்க, அவனை எடுத்து எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர் இடத்துல 20 காசுக்கு விற்றுட்டாங்க. சொந்த சகோதரனை 20 காசுக்கு ஒரு எடை போட்டான் பாருங்க. அண்டூராக இயேசு கிறிஸ்துவையும் அப்படி தான் 30 காசுக்கு விற்று போட்டார்கள். யோசேப்பு ஒரு நிழல் அண்டூராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போது யோசேப்பு என்ன நிலைமை இருந்திருக்கும், மனநிலைமை இருந்திருக்கும் பாருங்க. தன்னுடைய தகப்பனுடைய வீடை விட்டு அண்ணன்மாரை தேடி வந்தபோது நேர்ந்த கொடுமை. குழியில் போட்டது தேவனாகிய கர்த்தர் அல்ல, அவர் எப்பொழுதுமே குழியில் இருக்கிறவர்களை தூக்குகிறவர். சகோதரருடைய துர்குணம் அவனை குழியிலே போட வைத்தது. ஆண்டவர் எப்பவுமே தூக்கி நிறுத்துகிறவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எடுத்து கட்டுவாராம். அப்படித்தான் யோசேப்புக்கு உதவி செய்தார் ரூபன் மூலமாக. அதன் பின்பு இஸ்மவேலர்கள் கொண்டு செல்கிறாங்க. கொண்டு சென்று அங்கே ஏலம் விடுறாங்க பாருங்க. அங்கே போத்திபார் என்கிற ஒருவன் அங்கே யோசேப்பை விலை கொடுத்து வாங்குகிறான். அடிமையாக தன் வீட்டிலே போய் அவனை அங்கே வேலைக்காக வைத்திருக்கிறான். ஆதியாகமம் 39:3 சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பினிடத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று எஜமான் பார்க்கிறான், போர்த்திபார் பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் அந்த அதிகாரத்தை எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறான். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்னாரே, அந்த தேவன் யோசேப்புடைய கூட இருந்தார். அவன் அடிமையாக விற்கப்பட்டாலும் போத்திபார் வீட்டில் அங்கே கிடைச்ச இடத்துல பாருங்க, அவன் கர்த்தர் கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் மறந்தவனாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், அதை எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். காரை சுத்தி உள்ளவனாக இருக்கிறான். கவலை கொள்ளவில்லை, தன் தகப்பனை குறித்து புலம்பவில்லை. ஐயோ, என் அண்ணன்மார் இப்படி செய்துட்டாங்களே, என்னை குழியில் போட்டார்களே, பல வர்ணம் அங்கி எனக்கு இல்லையே என்று ஒரு ஏக்கம் இல்லை. பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்கிறான் பாருங்க. அதன் பின்பு செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். இப்பொழுது போத்திபார் வீட்டிலிருந்து நேராக சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலையின் அனுபவம் அங்கேயும் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம். கர்த்தர் விட்டு விலகவே இல்லை பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கூடவே இருக்கிறார். ஒரு நிமிடம் கூட விட்டு போகவில்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார் அல்லவா, அந்த தேவன் கூடவே இருக்கிறார் யோசேப்போட. ஏன்? ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறியே தீரும். அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கைவிடப் போவதே இல்லை. சிறைச்சாலையில் கர்த்தர் தயவாக இருக்கிறதை பார்த்த சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்பையும் யோசேப்பிடத்தில் கொடுக்கிறான். யோசேப்பு பாருங்க, அங்கே அவனோடு கூட 2 பேர் இருக்காங்க. ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாகியின் தலைவன். அவர்கள் ஒரு நாள் ஒன்றில் யோசேப்பு அப்படி விசிட் பண்ணின்னு வரும்போது, யோசேப்பும் ஒரு கைதி தான், ஆனால் மற்றவர்களை பார்க்கிறான். இவங்க 2 பேரை பார்க்கும்போது இவருடைய முகங்கள் வேறுபட்டிருக்கிறது, கலக்கமுற்றிருக்கிறது. அதை பார்த்த மாத்திரத்தில் ஏன் நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறான். யோசிப்பை பாருங்க, விசாரிக்கிறவனாக இருந்தான் பாருங்க.
கர்த்தர் அவனோடு இருக்கும்போது மற்றவர்களை விசாரிக்கிறவனாக இருந்தான். அதிகாரம் கிடைச்ச உடனே ஆளுகை செய்யல, அன்பா விசாரிக்கிறான். ஏன் உன் முகம் வேறுபட்டு இருக்கிறது? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் சொப்பனம் கண்டோம். ஏற்கனவே யோசேப்பு சொப்பனம் கண்டதுனால்தான் குழியின் அனுபவம் வந்துச்சு. அடுத்தது இஸ்மவேலர்கிட்ட விற்கப்படுகிறான். அடுத்தது சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்துருக்கிறான். அடுத்தது ஒரு சொப்பனமா என்று நினைக்கவில்லை. பாருங்க, அப்பொழுது சொல்லுகிறான். ஆதியாகமம் 40:8 பார்ப்போம் என்றால் அங்கே என்ன சொல்லுகிறான்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அது நமக்காக பயன்படுத்திக் கொள்கிறோமா அல்லது மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிறோமா? எல்லோருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார். ஒருவரும் இல்லை என்று சொல்லவே முடியாது. அவர் ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒருவருக்கும் தூரமானவரும் அல்ல. எல்லோரையும் நேசிக்கிறவர். நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் அவர். எந்த நல்ல பயிர், விதைத்த பயிர் எந்த மழையில் வளர்கிறதோ களைகளும் அதே மழையில் தான் வளர்கிறது. அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஐயோ எனக்கு இது இல்லையே என்று சொல்லவே முடியாது. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கிஃப்டை, அந்த வரத்தை, அந்த தாளந்தை நீங்கள் தட்டி எழுப்புங்க. பவுல் அதான சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவின் வரத்தை அனல் மூட்டு. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்கிறார். அப்போ யோசேப்போட அந்த 2 பேர் சொல்லும்பொழுது சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வது தேவனுக்குரியதல்லவா என்று அவன் சொல்ல மாத்திரத்திலே அவர்கள் சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். சொன்னபோது அப்படியே அதை சொன்ன மாத்திரத்திலே அடுத்த நாளே பார்வோன் அழைக்கிறான். அப்பொழுது இவைகள் நிறைவேறுகின்றன. போகும்போது பானபாத்திரக்காரன் இருக்கானே, அவனிடத்தில் யோசேப்பு சொன்னதை கவனியுங்கள். ஆதியாகமம் 40 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். யோசேப்புக்கு எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்தா, எவ்வளவு காத்திருப்பு இருந்தா, எதிர்பார்ப்பு இருந்தா, இந்த வார்த்தைகளை ஒரு பானபாத்திரன் காரணத்தில் சொல்லி அனுப்புகிறான். பாருங்க, நான் தவறாக இந்த இடத்துல குற்றம் சுமத்தப்பட்டு நான் இங்கே இருக்கிறேன், என்னை எப்படியாவது இங்கே விடுதலையாக்க வேண்டும் என்று பார்வோனிடத்தில் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறான். 41 1 வசனம் சொல்கிறது, 2 வருஷம் சென்ற பின்பு என்று வேதம் சொல்கிறது. 2 வருஷம் வரைக்கும் இந்த மனுஷன் மறந்தே போயிட்டான். அதுவும் கர்த்தருடைய திட்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் யோசேப்பை ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, சொப்பனம் நிறைவேற வேண்டும். அதற்காக ஆண்டவர் நேரடியாக அவன் போர்த்திபார் வீட்டிலிருந்து நேராக பார்வோனின் அரண்மனைக்கும் அங்கே அரசனாகவும் கொண்டு செல்லவில்லை. பாருங்க, ஒரு ப்ராசஸிங் நடக்குது. ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் அநேக காரியங்களை யோசேப்பு கற்றுக் கொடுக்கிறார். அவன் அதில் கற்று தேர்கிறான். பாருங்கள், முதலே போர்த்திபார் வீட்டிலே ஆளுகை செய்கிறான். உத்தமமா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், தன்னை காத்துக்கொள்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக சிறைச்சாலையில் எல்லா பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. அங்கேயும் விசாரிக்கிறவனாக இருக்கிறான் கரிசனையோடு. மற்றவர்களை நாம் விசாரிக்கிறோமா? நமக்கு பதவிகள் வரும்பொழுது மற்றவர்களை அன்போடு நடத்துகிறோமா அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குகிறோமா? இல்லை. எப்படி யோசேப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு, அதற்கு முன்னால் ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்தில் ஒரு சிபாரிசு செய்திருப்பான் என்றால் யோசேப்பை ஒருவேளை விடுதலை செய்திருக்கலாம். மறுபடியுமாக ஒருவேளை வேறு ஏதாவது இருக்கிற ஏதாவது ஒரு மினிஸ்டர் வீட்டில் ஒரு வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்ன அந்த ஆண்டவர், அவருடைய புயம், நீட்டப்பட்ட கரம் யோசேப்போடு கூட இருந்தது. அதனால்தான் பார்வோன் 2 வருஷம் கழித்து ஒரு சொப்பனம் காண்கிறான்.
மறுபடியும் சொப்பனம் பாருங்க. ஏற்கனவே ஒரு சொப்பன குடியில் தள்ளப்பட்டான். அடுத்ததாக சிறைச்சாலை வந்தது. சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு சொப்பனம், அதை விளக்கம் கொடுக்குறான். அங்கே ஒரு விண்ணப்பத்தையும் அனுப்புகிறான், என்னை நினைவுகொள் என்று. ஆனால் மறந்து போயிட்டான். ஆனால் ஏற்ற நேரத்தில் பார்வோனுக்கு 2 வருஷம் கழித்து ஒரு சொப்பனம் காண்கிறான். சொப்பனம் கண்ட மாத்திரத்தில் பார்வோன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. நன்றாக கவனியுங்கள். சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்னார் அல்லவா? அவர் கொடுத்தார் பார்வோனுக்கு சொப்பனம். எதற்காக? தன்னுடைய பிள்ளை அங்கே காத்திருக்கிறான், அவனுடைய சொப்பனம் நிறைவேறணும். அதற்காக ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். இவன் பாருங்க, எகிப்தில் உள்ள மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிடுறான். அதே தானே மோசேயின் நாட்களில் நடந்தது. அவர்கள் என்ன செய்தார்களோ மந்திரவாதிகளை தான் கூப்பிடுறாங்க. மோசே செய்ததை அவர்களும் செய்கிறாங்க. ஒரு எல்லை வரைக்கும் சில அற்புதங்களை மாத்திரம் தான் செய்கிறாங்க. அதன் பின்பு செய்ய முடியவில்லை. கர்த்தர் தான் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதன் பின்பு அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. என்ன சொல்லுகிறான்? இவ்வளவு மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைத்து கேட்டதில் உங்களுக்கு பதில் வரலையே, உங்களுடைய சொப்பனத்திற்கு பதில் வரவில்லையே. நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம் 2 பேரும், அது அப்படியே நிறைவேறிற்று. யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறான் என்று இவன் சிபாரிசு பண்ணுறான். அப்போ தான் ஞாபகம் வருது. சரியான நேரத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உடனடியாக என்ன நடக்கிறது? யோசேப்பை கொண்டு வாருங்கள் என்று பார்வோன் கட்டளை பிறப்பிக்கிறான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். யோசேப்புக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. திடீரென்று பார்வோன் அழைக்கிறான். ஒருவேளை இவன் தான் சிபாரிசு செய்திருப்பானோ என்று நினச்சிருப்பானோ தெரியல. ஆனால் போன மாத்திரத்தில் பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை அங்கே சொல்லுகிறான். அப்பொழுது யோசேப்பினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். யோசேப்பின் வார்த்தைகளை கவனியுங்கள். பார்வோன் சொப்பனத்தை சொல்லுகிறான். அதற்கு நான் சொப்பனம் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சுயம்பாயங்களுக்கு சொப்பனம் சொன்னவன். எனக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும். இப்படி சொல்லவே இல்லை பாருங்க. நான் என்ற எண்ணமே இல்லை. இப்படி தான் நேபுகாத்நேச்சார் சொன்னான் ஒரு நாளிலே, நான் கட்டின மகாபாபிலோன். அந்த நான் என்கிற எண்ணம் வந்த பொழுதே தேவ தூதன் வந்து அவனை அடித்தானா. அந்த நான் என்கிற எண்ணம் போய்விட்டது பாருங்க யோசேப்பினிடத்தில். நான் அல்ல, அதை தான் பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் அல்ல கிறிஸ்து, இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறார். நான் என்கிற எண்ணம் அல்ல. யோசேப்பினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அற்புதமான வார்த்தைகள். யோசேப்பினுடைய வார்த்தைகள் மிகவும் அப்படி வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொன் பழங்களுக்கு சமம். நான் அல்ல. இது எப்படி யோசேப்பு கற்றுக்கொண்டான் பாருங்க. ஒவ்வொரு அனுபவத்திலும் போத்திபார் வீட்டில், அடுத்தது சிறைச்சாலையில் 2 வருஷம் கழிஞ்சு போச்சு. அதன் பின்பு தேவன் கர்த்தர் அவரோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் விட்டு விலகவே இல்லை. அப்படி நடந்த சம்பவத்தில் அவனை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பொன்னாக புடமிடுகிறது பாருங்க. ஒரு பொன் எப்படி அதனுடைய அழுக்கெல்லாம் நீக்கி அது உருக்கப்பட்டு அது அக்கினியிலே போடப்பட்டு நல்ல நெருப்பில் போடப்பட்டு அது எப்படி சுத்திகரிக்கப்படுகிறதோ, அப்படி தேவன் வார்த்தையின் மூலமாக யோசேப்பை சுத்திகரித்து கொண்டே வருகிறார்.
ஏனென்றால் உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது, அதிலே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும், இரட்சகனாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக இவ்வளவு ப்ராசஸிங்கை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. நான் அல்ல, தேவனே மங்களமான ஒரு உத்தரவை பார்வோனுக்கு அருளி செய்வாராக என்றான். அதன் பின்பு பார்வோன் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பார்வோன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தீர்கள். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அது மாத்திரமல்ல, 42, 43, 44 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பார்வோன் சொல்லுகிறதை கவனியுங்கள். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் இல்லை. ஆகையினால் சொல்லுகிறான், தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி போடுகிறான், மெல்லிய வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறான். அது மாத்திரமல்ல, அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. 44 வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு போலகுது. ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறான் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசேப்பு உயர்ந்த பதவி. போத்திபாருடைய மனைவி நிலைமை எப்படி இருந்திருக்கும்? போத்திபாருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? தன்னை யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தார்களோ, சிறைச்சாலை போட வைத்தார்களோ, அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். யோசேப்பு எப்பவுமே இவர்களை பழி வாங்கினான் என்று சொல்லப்படவே இல்லை வேதத்தில். அவ்வளவு ஒரு ப்ராசஸிங் கொடுத்து ஆண்டவர் ஒரு அந்த காரியங்களை நடத்தி யோசேப்பை மனநிலையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் பாருங்கள். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்ன ஆண்டவர் யோசேப்பை உயர்ந்த பதவியிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைக்கிறார். இதோடு கதை முடியவில்லை. ஏனென்றால் யோசேப்புடைய சொப்பனம் நிறைவேற வேண்டும். தன்னுடைய சகோதரர்கள் தேடி வருகிறாங்க. ஏனென்றால் பஞ்சம் எங்கே பார்த்தாலும். அதற்கு முன்பாக யோசேப்பு பார்வோன் மூலமாக ஆண்டவர் கொடுக்க வைத்த பொறுப்பை, கடமைகளை சரிவர செய்கிறான் பாருங்க. எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். எங்கே பார்த்தாலும் பஞ்சம். தன்னுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். அதன் பின்பு தன்னுடைய தகப்பன் வருகிறார், பணிகிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறார், சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பதவி வரும்பொழுது நான் என்ற ஆணவம் கொள்கிறோமா? இல்லை. அவர்தான், தேவன்தான் மங்களமான உத்தரவு கொடுக்கிறவர் என்று சொல்கிறோமா? யோசேப்பு பாருங்க, ஒரு முன்மாதிரியாய் நடந்து கொண்டான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய்து முடித்தார். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் இதை செய்து முடிப்பார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்போம் என்றால், எதற்கு இந்த ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை? இந்த ராஜா யார் என்றால் ஆகாஸ்வேரு என்ற ராஜா. 127 நாடுகளை, இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 நாடுகளை இவன் அரசாளுகிறான். மாமன்னன் இவன். இவனுக்கு ஒரு நாள் நித்திரை வரவில்லையா? எதற்கு வரவில்லை என்றால் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும்
அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அங்கே 2 பேர் இந்த ஆகாஸ்வர் ராஜாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அவர்கள் பெயரும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை மொர்தெகாய் கண்டுபிடித்து அதை அங்கே சொல்லுகிறான். சொன்னபோது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அது உண்மை என்று விளங்கின போது அவர்களை அழித்து போடுகிறார்கள். அதற்கு பலனாக ஒன்றுமே மொர்தெகாய்க்கு செய்யவில்லை. அதே நேரத்தில் ஆமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மந்திரி, ஆமான் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்த ஆமானை வணங்குவது மாத்திரமல்ல, வணக்கம் என்று சொன்னால் பரவாயில்ல, நமஸ்கரிக்க வேண்டுமா? நமஸ்கரிக்கிறதா என்ன? நமஸ்கரிப்பு தேவனுக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஒருவேளை மற்றவர்களை நீங்கள் வாழ்த்தலாம், ஆனால் ஆராதனை என்று வரும்பொழுது, நமஸ்கரிப்பு என்று வரும்பொழுது அது தேவனுக்கு மாத்திரம்தான். அதை மொர்தெகாய் அறிந்திருந்ததுனால இவனுடைய போக்கு சரியில்லை. இந்த ஆமானுடைய காரியங்கள் எல்லாம் சரியில்லை. அவன் ராஜாவோடு உட்கார்ந்து திராட்சை ரசம் குடித்தாள் என்றால் சூசான் நகரம் கலங்கிற்றான். அப்பேற்பட்டவன், பொல்லாதவன். சொந்த மனைவி பாருங்க, அடுத்தவனை அழிக்கிறதுக்கு தூக்கு மரத்தை செய்ய சொல்றான். கூட நண்பர்கள் வேற இதற்கு. எங்கே செய்கிறான்? தன்னுடைய வீட்டிலே செய்கிறான். ஒருவேளை நல்ல கார்பெண்டரை வச்சு செய்திருப்பானோ தெரியல. தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறான். அதனால மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது நிமித்தமாக அவனுக்கு ஒரு மூர்க்கம் வருகிறது. என்ன பதவி இருக்கிறது? பதவி இருந்தால் என்ன? இந்த வாசலில் உட்கார்ந்துருக்கிற இந்த மொர்தெகாய் என்னை பார்த்து நமஸ்கரிக்க மாட்டான், வணக்கம் பண்ண மாட்டானே என்ற ஒரு எண்ணம். இதற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆகாஸ்வர் ராஜாவிடத்தில் அடுத்த நாள் மொர்தெகாயை தூக்கிலே போட வேண்டும் என்பதற்காக வருகிறான். ஆனால் நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று ஒருவர் சொன்னார் அல்லவா? அவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், காலங்களுக்கு முன்பாகவே இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் குறுக்கிடுகிறார். அந்த ராஜாவுக்கு அந்த ராத்திரியிலே தூக்கத்தை வரவிடலை. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஒருவேளை இப்ப பெரிய பிரபலமான ராஜா, 127 நாடுகளை ஆண்டவன், அவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நல்ல ஒரு மியூசிக் கொண்டு வான்னு. கொண்டு வரல பாருங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு டான்ஸ் பார்ட்டி வைன்னு சொல்லியிருக்கலாம், தூக்கம் வரல. ஆனால் பாருங்க, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காரியம். தன்னுடைய பிள்ளை நாளைக்கு உபத்திரத்துக்குள்ளாக, மரணத்துக்குள்ளாக, தீமைக்குள்ளாக கடந்து செல்கிறான் என்ற எண்ணத்தில் ஆண்டவர் தலையிடுகிறார். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்ன ஆண்டவர் தலையிட்டு இவனுக்கு தூக்கம் வரல. அப்பொழுது என்ன செய்கிறான்? இந்த கிரானிக்கல்ஸ் புக், எதெல்லாம் யாரெல்லாம் செய்தார்களோ அதை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரதிபலனை என்ன செய்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கணும் வேண்டும். அப்பொழுது 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக சதி பண்ணுகிறார்கள். அவர்களை காட்டி கரெக்டாக சரியாக கண்டுபிடித்து மொர்தெகாய் கண்டுபிடித்து கொடுக்கிறான். அதற்கு பிரதிபலன் செய்தாச்சா என்று இந்த ராஜா கேட்கிறான். அது கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், செய்யவில்லை. அப்பொழுது அந்த நேரம் பார்த்து பாருங்க, யார் வருகிறார், அங்கே யார் என்று கேட்கிறான், யார் இருப்பது என்று கேட்கிறான். இவங்ககிட்டே கேட்டிருக்கலாம்,
இது யார் வாசித்து சொன்னாங்களோ ராஜா சமூகத்தில், அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம், இந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், சரியான நேரத்தில் ஆமான் அங்கே உள்ள நுழைகிறான். முற்றத்திலே ஆமான் வந்திருக்கிறான். எதற்கு வந்திருக்கிறான்? மொர்தெகாயை நாளைக்கு தூக்கில் போட வேண்டும் என்பதற்காக ராஜா சமூகத்தில் பேச வந்திருக்கிறான். சரியான நேரத்தில் ஆண்டவர் தலையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இக்கட்டுகள் சூழ்ந்திருக்கும் போது, மற்றவர்கள் சதி செய்து உங்கள் நலனை பறிக்க நினைக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருகிற காரியங்களை செய்யும் பொழுது, மற்றவர்கள் குழி வெட்டும் போது ஆண்டவர் தலையிடுகிறார். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்ற சொன்ன ஆண்டவர் தலையிடுகிறார். தலையிட்டு என்ன செய்கிறார்? உங்களுக்காக வழக்காடுகிறார். காரியங்களை மாற்றி முடிப்பாராம். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த ராஜா கேட்கிறான், யார் அங்கே? முற்றத்திலே ஆமான் வந்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவனை அழைத்து வாருங்கள் சொல்கிறார்கள். ஆமான் இடத்துல ஆமான் எதற்காக வந்தான் என்று கேட்காமலே இந்த ராஜா முந்திக் கொள்கிறான் பாருங்க. ராஜா சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் என்னெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு லிஸ்ட் ஆமான் கொடுக்கிறான் பாருங்கள். அவனுடைய ஆசையை, பேராசையை பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், லிஸ்ட் பாருங்க. ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். என்ன ஆசை பாருங்க இவனுக்கு. ராஜா அணிந்து கொள்கிற அந்த கிரீடம் வேண்டுமா, ராஜா ஏறுகிற குதிரை வேண்டுமா. எப்பவுமே இவனுக்கு பேராசை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இப்பேற்பட்டவனை மொர்தெகாய் வணக்கம் செய்யாமல் நமஸ்கரிக்காமல் இருந்ததில் என்ன தவறு இருக்கிறது? இப்பேற்பட்டவர்களை எப்படி நமஸ்கரிக்க தோணும்? தீங்கு செய்கிறவர்களே, பொல்லாதவர்களை எப்படி வணங்க முடியும்? வணங்க முடியாது. மனுஷர்களை வணங்குவது கூடாத காரியமாச்சே. மனிதர்களை நம்புவதே நல்லதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரே. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எழுதப்பட்டிருக்கிறதே பாருங்க. இவனுடைய பேராசை. அவன் நினச்சிட்டான், என்னை தவிர இந்த ராஜா யாரை கனம் பண்ண போகிறான்? சொன்ன மாத்திரத்தில் ராஜா அடுத்ததாக சொல்கிறான், இதை போய் மொர்தெகாய்க்கு செய். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் கரம் நீட்டப்படும் போது அது யார் திருப்ப முடியும்? அவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். யார் அதை தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. ஒருவரால முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் முடியாது. கர்த்தர் நெய்ய நினைத்ததுதான் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதன் பின்பு ராஜா சொல்கிறான் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ராஜா பாருங்க, மொர்தெகாய் யார் என்று தெரிந்து கொண்டது. அதன் பின்பு எங்கே உட்கார்ந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா. கர்த்தர் செய்ய நினைக்கும் பொழுது அதை தடுப்பவன் யார்? யாரும் தடுக்க முடியாது. யாரை கொண்டு செய்கிறார் பாருங்க. சில நேரத்தில் விரோதிகளை வச்சே ஆண்டவர் தன் காரியத்தை சாதித்து விடுவார். எதிரியை வச்சே வாயால் சொல்ல வைக்கிறார் பாருங்க. என்னெல்லாம் கனம், என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் மொர்தெகாய்க்கு செய்யணும் என்று ஆமானை வச்சே ஆண்டவர் பேச வைக்கிறார். அவ்வளோதான். அவன் தனக்கென்று நினைக்கிறான். இல்லை, அது உங்களுக்குரியது. உங்களுக்குரியதை ஒருவரும் தொட முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருக்கு நன்றி உள்ளவராக நாம் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு, ஆண்டவரே உங்கள் பின்னால் நான் வருகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் போய் கொண்டே இருக்கணும். அவர் காட்டுகிற பாதையில் நாம் செல்ல வேண்டும். பாருங்கள், மொர்தெகாய்க்கு விரோதமாக எந்த நாவு பேசிச்சோ, தூக்கு மரத்தை செய்ய சொன்னார்களோ, சொந்த மனைவி
செய்ய சொல்றா. தவறான ஆலோசனை, நண்பர்கள் தவறான ஆலோசனை கொடுக்கிறாங்க ஆமானுக்கு. அதே நாவுகள் சொல்லுகிறது, மொர்தெகாய் யூதனானால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது உறுதி. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே எஸ்தர் விருந்துக்கு அழைக்கும்படியாக ஆட்கள் வருகிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? விருந்துக்கு போக முடியுமா? ஆமானால போக முடியாது, அப்பேற்பட்ட காரியம். ஆனால் ராஜாவின் கட்டளை, போய்தான் ஆகணும். போகும்போது அங்கே நடந்த காரியத்தை பார்த்தால் ராஜா கோபம் அடைகிறான். கோபம் அடைந்த மாத்திரத்தில் ஆமானை அங்கனுடைய முகத்தை மூடி போடுகிறார்கள். போட்ட மாத்திரத்தில் கூட இருந்த ஒருத்தன் சொல்கிறான், எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். கவனியுங்கள், ராஜா பக்கத்திலே ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு ஆமான் செய்த தூக்கு மரத்தை பற்றி ஞாபகம் வருகிறது. யாருக்காக? மொர்தெகாய்க்காக. அதிலே ஆமானை தூக்கி போடுங்கள் என்று ராஜா கட்டளை பிறப்பிக்கிறான். யார் வெட்டின குழி? ஆமான் வெட்டின குழி. அவன் அதிலே விழுந்தான். காரணம் என்ன? ஒரு குற்றமற்ற மனிதனை அவன் பகைத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, கொலை செய்ய விரும்புகிறான். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்ன ஆண்டவர் அவர் தலையிடுகிறார். அவர் தலையிட்ட பொழுது காரியங்கள் மாறுதலாக முடிந்தது. நாம் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து பார்த்தோம். யோசேப்புக்கு தன் வாழ்க்கையை குறித்து, தன் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை அவரே நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய கிருபையும் தயவும் அவன் மேல் இருந்தது. அதே போலத்தான் மொர்தெகாய் வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கம் இருந்தது, தேவனுடைய கிருபை இருந்தது. விரோதமாக செய்யப்பட்ட தூக்குமரம் யார் செய்தானோ அவனே மடிந்து போனான். நமக்கு ஆண்டவர் உதவி செய்வதிலே வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அதுதானே நாம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்தோம் அல்லவா? நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிவிக்கத்தக்கவன் இல்லை. ஒருவேளை மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம். ஐயோ, இதை யார் தப்புவிப்பார் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வியாதியிலிருந்து யார் என்னை தப்புவிப்பார்கள்? இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேனே, எனக்கு யார் உதவி செய்வார்கள்? ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கிருபையானது தட்டி கொண்டே இருக்கிறது பாருங்க கதவை. கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசினது போதும். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த நாவினால் புறங்குறாதிருங்க, மற்றவர்களை திட்டாதீங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்து பழகுங்கள், மற்றவர்கள் குறித்து புகழ்ச்சியாக பேசுங்கள். ஆமான் அப்படி செய்யல பாருங்க. ஒருத்தர் வணக்கம் போடல, நமஸ்கரிக்கல என்பதற்காக அவனை கடிந்து கொள்கிறான். அவனுக்கு விரோதமாக கொலை செய்கிற அளவுக்கு போய்விட்டான். பொறாமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமைக்கு இடம் கொடுத்தார்கள். அடுத்ததாக அவனை சாகடிக்க நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சொப்பனத்தை நிறைவேற்றி முடித்தார். இந்த தேவன் மாறாத தேவன். அவர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவர். அதனால்தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர் நமக்கு உதவி செய்ய வருகிறார். உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார் அவர். 16ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசத்தண்டையிலே சேரக்கடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை என்ன பாடுகள் ஊடாக சென்றாலும் சரி, உங்களை நிந்தித்திருக்கலாம். மக்கள் மன்னிங்க. யோசேப்பு பழி வாங்கவே இல்லை. போத்திபாரை பழி வாங்கியிருக்கலாம், போத்திபார் மனைவியை பழி வாங்கியிருக்கலாம். இல்லை, கிறிஸ்துவின் குணங்கள் அவனிலே காணப்பட்டது. கிறிஸ்துவின் சிந்தை இன்றைக்கும் நம்மை ஆளுவதாக. உங்களுக்கு விரோதமாக என்ன எழும்பியிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஆமான் போன்ற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அவர் செய்வதை தடுக்கவே யாரால முடியாது. அவர் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். அவர் தானா? நாள் உண்டாகாததற்கு முன்னும் அவர் இருக்கிறாரா? என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்?
உங்களை அவர் கரம் பிடித்திருந்தால் ஒரு மனிதனும் அவர் கரத்திலிருந்து உங்களை பிடுங்க முடியாது. உங்களை அவர் கரத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போக முடியாது. சாத்தானோ, சாத்தானின் ஏவி விடப்பட்ட மனிதர்களோ, பில்லி சூனியங்களோ, பிசாசின் தந்திரங்களோ, மாய மந்திரங்களோ ஒன்றும் அவர் கரத்திலிருந்து உங்களை பிடுங்க முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அதிகாரத்திற்கு கீழாக யாரும் நெருங்க முடியாது. அவர் நினைத்த காரியத்தை, உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் செய்து முடிப்பார். நிச்சயம் செய்து முடிப்பார். இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கிருபாசன தண்டையில் நாம் போவோம். எபிரேயர் 4:16 சொல்கிறபடி, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடுவோம். தைரியமா வந்து கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படி பிரச்சனை, என்னுடைய வியாபாரத்தில் இப்படி பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் விரோதமாக இருக்கிறது, காரியங்கள் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நீ உதவி செய்ய யாரும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது, அது நிச்சயம் நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். யோசேப்பை குறித்து நீர் பேசினீர். யோசேப்புக்கு என்ன திட்டத்தை வைத்திருந்தீரோ, சொப்பனத்தின் மூலமாக என்ன பேசினீரோ அதை நிறைவேற்றி முடித்தீர். அதே தேவன் மாறாதவர். மொர்தெகாய் வாழ்க்கையில் யார் குழி வெட்டினானோ அதே குழியில் அவன் விழுந்தான். நான் செய்வதை தடுப்பவன் யார்? இவ்வளவு நேரம் கேட்ட உடைய பிள்ளைகள், வார்த்தையை கேட்டவர்கள் வாழ்க்கையில், கேட்க போகிறவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதோ அவைகள் இயேசு என்னும் நாமத்தில் அகன்று போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடும், ஒவ்வொருவரையும் தாங்கும், ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்கள் நிறைவேறுவதாக. யார் எதிர்த்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தராகிய உம்மை பற்றி கொண்டு ஓட்டத்தை ஓட அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறதற்காக நன்றி. வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடும், மன கலக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடும். கீலியாத்தின் பிசின் தைலமாகிய நீர் அவர்கள் காயங்களை ஆற்றுவீராக. வியாபாரத்தில் நஷ்டத்தை கண்டவர்கள் லாபத்தை காணட்டும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானத்தை இழந்தவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்வார்களாக. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் கட்டப்படட்டும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. என் அனுதின பலன் ஊழியங்களை நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ அவைகளை நிறைவேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் செய்வதை தடுப்பவன் யார் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீர். யாருமே தடுக்க முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற அன்பு அது பெரியது, அது பெரியது. அதற்காக நன்றி சொல்கிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையோடு கேட்டீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் நினைக்கிற திட்டங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் கொடுங்கள். விதைக்கிற விதைகள் நிச்சயமாக பலனை கொடுக்கும். ஆமேன்.